Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎலோட 15வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கும் நடக்கக்கூடிய 15வது மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் கிராண்ட் லீக்ஸ்க்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நாட் ஒன்லி ஸ்மால் லீக்ஸ், குபேராப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் மை ஃபேப்லோன் ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப். ஒன்னும் இல்லை, நீங்க ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி என்ட்ரி ஃபீஸ் மட்டும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் மட்டும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, நோ ஜிஎஸ்டி ஆன் டெபாசிட். உங்களோட டெபாசிட் மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்ல. லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ். ஒரு 5 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு ஆப், ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு ஆப். டைட்டில் ஸ்பான்சர் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு டைட்டில் ஸ்பான்சரா இருக்காங்க. 24x7 இன்ஸ்டான்ட் வித்ட்ராவல்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறக்காம எல்லாரும் மை ஃபேப்லோன் ஆப்ல ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 2 இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குது பாத்தீங்கன்னா சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. பெங்களூர் பிச்சை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ட்ரெடிஷனல் பேட்டிங் பாரடைஸ்னே சொல்லலாம். பேட்டிங்க்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு, ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட ஒரு பேட்டிங் பாரடைஸ்னே சொல்லலாம். ரன்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 175ல இருந்து 185 பிளஸ் ரன்ஸ் வரைக்குமே போவதற்கான வாய்ப்பு இருக்கும். இங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கொஞ்சம் விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு தாங்க இந்த பர்டிகுலர் இருக்க போகுது. ஸோ பேட்டிங் பாரடைஸ் லைக் 175ல இருந்து 180 பிளஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பர்டிகுலர் வினோவை பொறுத்த வரைக்கும். ஹெட் ரெக்கார்டு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 மேட்ச் வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 3 மேட்ச் வந்து ஆர்சிபி தாங்க வின் பண்ணிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ட் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. அப்பர் ஹேண்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி தான். ஆர்சிபிக்கு இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா வின் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஏன்னா தான் விளையாண்ட 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து லாஸ் ஆயிருக்காங்க, ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயரோட பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, ஃபேப் டுப்ளிசிஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் கேமரான் கிரீன், கிளைன் மேக்ஸ்வெல், ரஜித் படிடார், அனுஜ் ராவத், தினேஷ் கார்த்திக், அல்ஜாரி ஜோசப் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல, நிறைய எக்ஸ்பென்சிவ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால அந்த இடத்துல டாம் கரன் வந்து ரீப்ளேஸ்மெண்டா வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். அதுதான் மயங்க் டாகர், முகமது சிராஜ், யாஸ் தயால், விஜய்குமார் வைசாக். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவர் இம்பாக்ட் பிளேயரா வருவாரு. தினேஷ் கார்த்திக் பதிலா இம்பாக்ட் பிளேயரா அவரு உள்ள வந்துருவாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். அடுத்தது பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ட். லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ல லாஸ்ட் மேட்ச் வந்து நிக்கோலஸ் பூரான் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணாரு. கேஎல் ராகுல் இம்பாக்ட் பிளேயரா தான் பிளே பண்ணாரு. இந்த மேட்சும் மோஸ்ட் ப்ராபபிலி கேஎல் ராகுல் வந்து இம்பாக்ட் பிளேயரா வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். குயின்டன் டிகாக், கேஎல் ராகுல் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. குயின்டன் டிகாக் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. தேவ்தாட் படிக்கல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, குர்னல் பாண்டியா, ரவி பிஸ்னாய், மோசின் கான், யாஸ் தக்கூர், அடுத்ததா மயங்க் யாதவ், நவீன் ஹுல்லக். ஸோ நவீன் ஹுல்லக், கேஎல் ராகுல் 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆடிக்குவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வைஸ் நம்ம பிளேயர்ஸ் வைஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஓவராலா யாருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஃபேப் டுப்ளிசிஸ், விராட் கோலி 2 பேருக்குமே இந்த வேணும்ல ஒரு சூப்பரான ஒரு ஆவரேஜ் இருக்கு. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 30 பிளஸ் ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபேப் டுப்ளிசிஸ் யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா லாங்ல தாங்க ஃபீல்டிங் நிற்பாரு. பட் இப்போ அவர் கேப்டன்ஷிப் பண்றதுனால அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் மோஸ்ட்லி ஸ்கொயர் பவுண்டரிஸ்குள்ளவே வச்சுக்கிறாருங்க. சாரி, அந்த சர்க்கிள்குள்ளவே அவர் இருந்துக்கிறாருங்க. சர்க்கிள்குள்ளே இருந்துட்டு பவுலர்ஸ்ட பேசுறதும் விக்கெட் கீப்பர் பேசுறதும் ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல அவர் இருக்காரு. லாங் ஃபீல்டிங்கை இப்ப யார் கவர் பண்றா அப்படின்னா விராட் கோலி தாங்க கவர் பண்ணிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் உள்ள பிளேயர் சொல்லி பாத்தீங்கன்னா விராட் கோலி தான். 2 பேருமே இந்த வெனூர் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க, நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. பர்டிகுலரா இந்த டீமுக்கு அகேன்ஸ்ட் ஆகும், அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கு அகேன்ஸ்ட் ஆகும் நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்காங்க 2 பேருமே. 2 பேர்த்திட்டமே நம்ம 30 ரன் எதிர்பார்க்கலாம். கேமரான் கிரீன் மினிமம் வந்து 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கேமரான் கிரீன் இருந்து நம்ம பேட்டிங்லயும் வந்து 25 பிளஸ் ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 2 ஓவர் பவுல் பண்ண போறாரு. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. மேக்ஸ்வெல், கிளைன் மேக்ஸ்வெல்லும்
லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கு அகேன்ஸ்டா ஒரு 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஆப்போசிட் சைட்ல தேவ்தாட் படிக்கல், குயின்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரன் இப்படி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மேக்ஸ்வெல் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டாப் 4 பேருமே ஆர்சிபில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க. பேக் போன், அந்த டீமோட பேக் போன் இந்த 4 பேர் தான். ஸோ இந்த 4 பேருமே மஸ்ட் ட்ரையா வந்து உங்களோட டீம்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்க விராட் கோலி, கேமரான் கிரீன், தென் கிளைன் மேக்ஸ்வெல் 3 பேருமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் கொஞ்சம் இருக்கு. ஸ்லைட்லி வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் பேட்டிங்ல மட்டும் இல்லாம. 4 பேருக்குமே நல்ல ஆவரேஜும் இருக்கு. ஓப்பனர் 2 பேருக்குமே இந்த வெனுல 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க இந்த பர்டிகுலர் டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா. வெனுல 2 பேருக்குமே விராட் கோலி பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே 40 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபேப் டு பிளேசிஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்ப இந்த வெனுல நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரஜித் படிடார் வந்து ஒன் டவுன் வந்தாருன்னா நம்ம ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரோட டவுனர் ரொம்ப கீழே தாங்க கொண்டு போயிட்டே இருக்காங்க. அவர் வர்றப்போ அவரோட பேட்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். ஸோ அனுஜ் ராவத் அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்றாரு. கேட்சஸ் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. வேணா நீங்க ஒரு பிக் டிஃபரன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்போசிட் சைட்ல குயின்டன் டிகாக் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, விக்கெட் கீப்பர் வராரு அப்படிங்கிறப்போ அனுஜ் ராவத் தான் குயின்டன் டிகாக் அப்படின்னு பாக்குறப்போ குயின்டன் டிகாக் தான் சேஃபான ஆப்ஷனா தெரியுறாரு. தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் கடைசி 4 ஓவர்ல வந்து ஒரு 15 ரன்ல இருந்து 20+ ரன் குயிக்கா ஆடிட்டு போகக்கூடிய ஒரு ரோல் தான் அவர் வச்சிருக்காங்க. ஒரு இம்பாக்ட் பிளேயரா தான் அவரை பயன்படுத்த போறாங்க. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டாம் கரன் உள்ள வராரு அப்படின்னா அவர் தாங்க டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. அந்த பர்டிகுலரா 19வது ஓவர் அல்லது 20வது ஓவர் அவர் தான் பவுல் பண்ணுவாரு. அவர் சப்போஸ் அவர் உள்ள இருந்தாருன்னா பிக் டிஃபரன்சியல் பிக் அவர் இருப்பாரு. பேக் ஆஃப் த நிறைய ட்ரை பண்ணுவாரு, ஸ்லோவர் பால் ட்ரை பண்ணுவாரு. அது மட்டும் கிடையாதுங்க, பேட்டிங்ல நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். அவர் வந்து உள்ள இருந்தாருன்னா ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா நீங்க டாம் கரனை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகமது சிராஜ் 4 ஓவருமே பவுல் பண்றாரு. பட் இந்த வெனுல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. நிறைய ரன்ஸை விட்டு கொடுத்துட்டே இருக்காரு. ஸ்மால் பவுண்டரிஸ் சும்மா தட்டினாவே வெளியே போய் விழுக்கிறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிற பட்சத்துல ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கு அகேன்ஸ்டா நல்லாவே அவர் பந்து வீசிருக்காரு, விக்கெட்டும் நிறைய எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கிறதுனால முகமது சிராஜ் இருந்து இந்த மேட்ச் ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கிடைப்பதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா பவர் பிளேல 2 ஓவர் போல் பண்ணியிருந்தாரு, டெத் ஓவர்ல 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் முகமது சிராஜ் கிட்ட. யாஸ் தயால்ட்ட இருந்து நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். விஜயகுமார் வைசாக் சூப்பரான பிளேயருங்க. டொமஸ்டிக் லெவல்ல நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வெனு அவருக்கு ஹோம் கிரவுண்ட். ஸோ இந்த வெனுல நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. இந்த வெனுவை பத்தி நல்லாவே அவருக்கு தெரியும். எந்த இடத்துல பால் குத்துறோம், என்ன மாதிரி பவுன்சஸ் கிடைக்கும், எந்த மாதிரி வந்து ஃபீல்டு செட் பண்ணணும் இப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் விஜயகுமார் வைசாக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லக்னோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து பேட்டிங் பாரடைஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் பவுண்டரி டைமண்ட்ஸ். கேஎல் ராகுலுக்கு இந்த வெனு ரொம்ப 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 பரிச்சயமானது. ஆர்சிபிக்காகவும் அவர் பிளே பண்ணியிருக்காரு. அவர் ஒரு டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் எல்லாத்துலயுமே இங்கதான் ஆடி இருக்காரு. ஸோ ரொம்ப 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 பரிச்சயமான ஒரு கிரவுண்டு, நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு வேணும். ஸோ அவரோட பேட்ல இருந்து மினிமம் 35+ ரன் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரே ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒண்ணு இல்லை. இம்பாக்ட் பிளேயரா இருக்கிறதுனால கேட்ச் பிடிக்க கூட அவருக்கு பாயிண்ட்ஸ் வராது. ஸோ அப்படி வெளியே போயிருவாரு. 35+ ரன் அடித்தால் மட்டும்தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள இருக்க முடியும். அது மட்டும்தான் அவர் இருக்கிற ஸ்லைட்லி மைனஸ். குயின்டன் டிகாக் வெறும் 25+ ரன் அடிச்சுட்டா கூட அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மூலியமா அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு. ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய டீம்ஸ்ல அனுஜ் ராவத் விக்கெட் கீப்பர் பண்றாரு. அவர் வந்து லோயர் மிடில் ஆர்டர்ல வராரு. ஸோ குயின்டன் டிகாக் டாப் ஆர்டர்ல வரதுனால அவர் தான் கொஞ்சம் சேஃபான ஒரு ஆப்ஷன். தேவ்தாட் படிக்கல் லாஸ்ட் மேட்ச் இவரை பத்தி நம்ம நல்லாவே பேசியிருந்தோம். நல்லா ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. அது அவசரம் தாங்க அடிச்சது. அதாவது நம்மள எப்படியா காட்டிடணும், இந்த மேட்ச் நம்ம ரன்ஸ் அடிச்சு காட்டிடணுங்கிற ஒரு அவசரத்தினால ஏர்லியர் அவுட் ஆயிட்டாரு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒரு கணிசமான ரன் வர சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன காரணம்னா இவருக்கும் இது வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி தாங்க. ஸோ தேவ்தாட் படிக்கல் இங்க நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. இந்த பர்டிகுலர் வெனுல ஆர்சிபிக்காகவும் அவர் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி நல்ல ஆவரேஜ், அதாவது ஒரு ஆர்சிபியோட பி டீம், ஆர்சிபி ஏ டீமுக்கும் ஆர்சிபி பி டீமுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச்னே சொல்லலாம் இந்த மேட்ச். ஏன்னா இதுல இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆர்சிபிக்காகவும் ஆடி இருக்காங்க. ஸோ ஆர்சிபி ஏ ஆர்சிபி பி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஸோ தேவ்தாட் படிக்கல் ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்டது. இதுல பவுலர்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்றதை தாண்டி பேட்ஸ்மேன்ஸா நிறைய பேர் எடுத்து வச்சுக்கிறது கிராண்ட் லெக்ஸ்ல ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். பிக் டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து தேவ்தாட் படிக்கல் இருப்பாரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பவுல் பண்ணாதது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கு. லக்னோ சூப்பர் ஜெயின்ட் நம்மள மாதிரி ஃபேண்டசி யூசர்ஸ்க்கும். ஏன்னா பவுல் பண்ணாருன்னா விக்கெட் எடுப்பாரு, டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம மஸ்டா ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி ஸ்மால் டைமென்ஷன்ஸ்ல இவரோட பேட்ல இருந்து குயிக்கா 25ல இருந்து 30+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நிக்கோலஸ் பூரான் செம ஃபார்ம்ல இருக்காருங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றாரு. தொடர்ந்து 2 மேட்ச் இந்த 40+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் அடிப்பாரு அப்படின்னா
ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்டதுதான் ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்ல, விக்கெட் கீப்பர் பண்ணல. அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்க போகுது. குர்னல் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் நம்ம அவரை மஸ்ட் ட்ரைனே சொல்லியிருந்தோம் நம்ம ப்ரிவியூ வீடியோல. பவுலும் பண்றாரு, தென் பேட்டிங்ல வந்து கணிசமான ரன் ஆடுவார்னு. லாஸ்ட் மேட்ச் ஒரு பேட்டிங்ல நல்ல ரன்ஸ் ஆடினாரு, விக்கெட்ஸ் பெருசா எடுக்கல. இந்த மேட்ச் விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் பேட்டிங்ல வர பட்சத்துல 15-20% குயிக்கா ஆடிடுவாரு. ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்ட கிரவுண்ட் இது. அது இல்லாம இந்த மும்பை கிரவுண்டை சாரி பெங்களூர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய ரெக்கார்ட் வச்சிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய ரன்ஸும் அடிச்சிருக்காங்க. ஸோ குர்னல் பாண்டியா அவர் வந்து ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா தாங்க கண்டிப்பா அவர் இருப்பாரு. ரவி பிஸ்டா இந்த சீசன் அவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க, பெருசா விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல. இந்த மேட்ச் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா டாப் ஆர்டர்ல ஃபேப் டு பிளேசஸ், கேமரான் கிரீன், தென் மேக்ஸ்வெல், இப்படி 3 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க டாப் ஆர்டர்லயே. 3 ஃபாரின் பிளேயர்ஸுமே ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் வீக். அந்த வகையில ரவி பிஸ்னா கிட்ட இருந்து நம்ம மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். மோசின் கான் லாஸ்ட் மேட்ச் நம்மளோட ப்ரிவியூ வீடியோல அவரை பத்தி நம்ம 50-50 ஆப்ஷன்ஸ்ல வைக்க சொல்லியிருந்தோம். அப்ப இருந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ் வேற. ஸோ லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சில சேஞ்சஸ்ல இருந்ததுனால பவுலிங் ஆப்ஷன்ஸ் மாறிடுச்சு. மோசின் கான் டெத் ஓவர்ல பவுல் பண்ணாரு. இப்ப இதே பவுலிங் ஆப்ஷன்ஸை வச்சு வர்றாங்க அப்படின்னா மோசின் கான் தாங்க டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் மோசின் கானுக்கு. அதுவே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற டீமை போட்டீங்கன்னா மோசின் கான் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா மோசின் கானை பிக் பண்றது ஈஸியா இருக்கும். யாஸ் தாக்கூர் இந்த மேட்ச் வந்து உள்ள வராரு, மணிமாறன் சித்தார்த்துக்கு பதில. ஸோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மயங்க் யாதவ் ரொம்ப 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 ஒரு புது யங் பிளேயரை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு சூப்பரா பவுல் பண்றாங்க. 155 வேகத்துல கரெக்டான லைன் லென்த்ல பவுன்சஸ் போறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஸ்பீடு ஜென்ரேட் பண்றதே ஒரு பவுலருக்கு பெரிய டாஸ்க். அந்த டாஸ்க்ல பவுன்சர்ஸும் ட்ரை பண்றதுங்கிறதுலாம் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நேச்சுரலாவே அவருக்கு அந்த சீம் இருக்கு, நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்கு. 21 வயசே உள்ள ஒரு பையன் நல்ல வேகத்துல பவுல் பண்றாரு. மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு வேற எந்த பிச்சா இருந்தாலும் நான் சொல்லிருவேன். பட் இந்த வெனுல இவ்வளவு வேகத்துல போடக்கூடிய பவுலரால சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஏன்னா டாப் எட்ஜ் ஆச்சுனாவே 6 போயிடும். ஸோ இவர் போடுற வேகத்துல அவரோட பவுன்சருக்கு ஜஸ்ட் டாப் எட்ஜ் ஆச்சுனாவே 6 போயிடும். இவர் எந்த மாதிரி இந்த கிரவுண்ட்ல பவுல் பண்ண போறாருங்கிறது எல்லாத்தோட எதிர்பார்ப்பா இருக்கும். ஸோ என்னோட கணிப்புக்கு இவர் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நவீன் உல்லக் டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உள்ளவர். போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 லோ பர்சன்டேஜா இருப்பாரு. இப்போ பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பிரிச்சு இந்த பர்சன்டேஜ் உள்ள இருக்கவங்களை இவ்வளவு பேர்த்த பிக் பண்ணலாம், இந்த பர்சன்டேஜ் இருக்கிற பேர்த்த பிக் பண்ணலாங்கிற மாதிரி என்னோட ஒரு தாட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன். முன்ன சொன்ன வரைக்கும் ப்ரிவியூ, இப்ப சொல்றது ஸ்லைட்லி ப்ரெடிக்ஷன் மாதிரி. 75-100% இருக்கிறவங்கள லிஸ்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுல இருந்து 3-4 பிளேயரை பிக் பண்றது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதுல கிளைன் மேக்ஸ்வெல், விராட் கோலி, கேமரான் கிரீன், நிக்கோலஸ் பூரன், கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், ஃபேப் டு பிளேசஸ், இப்படி ஒரு 7 பிளேயர் வரைக்கும் இருக்காங்க. ஸோ பாக்குறப்போ இந்த 7 பிளேயருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர் மாதிரி தான் தெரியும். ஸோ இதுல ஆப்ஷன் சைஸ் யாரா இருக்காங்கன்னு சொல்லி டாப் வைஸ் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா கிளைன் மேக்ஸ்வெல் இந்த மேட்ச் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால தென் பேட்டிங்லயும் வந்து கணிசமான ரன் ஆடிடுவாரு. ஸோ மேக்ஸ்வெல் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. தென் கேமரான் கிரீன் மினிமம் 2 ஓவர் தென் 1 டவுன்லயே வர்றதுனால ஸோ அவரும் வந்து ஓரளவு சேஃபான ஆப்ஷனா இருப்பாரு. டபுள் ஆப்ஷன்ஸ்ல இம்பார்ட்டன்டா இருப்பாரு. தென் குவிண்டன் டிகாக் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டா இருப்பாரு. இந்த 3 பேருமே மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த பர்டிகுலர் வெனுல. இந்த 4வது ஆப்ஷனுக்கு வெனு வைஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் தானே விராட் கோலி. போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா ஆடக்கூடியவர். இப்போதைக்கு அவர் தான் ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருக்காரு. ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்த 4 பிளேயருமே என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ட்ரைன்னே நான் சொல்லுவேன் கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம ஒரு சில ரிஸ்க் எடுக்கணுங்கிறதுனால நம்ம ஃபேப் டு பிளேசஸா இருக்கட்டும், நிக்கோலஸ் பூரன், கேஎல் ராகுல், இந்த 3 பேத்தையும் நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. மீதி இருக்கிற 4 பேத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% உங்களோட டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க கிராண்ட் லீக்ஸ்ல. மீதி இருக்கிற அந்த 3 பேர்த்து இந்த 7 பிளேயருமே 100% உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரது புரிஞ்சுக்கோங்க. இவங்கள சேஃபான ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க, வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடியவங்க இந்த 4 பிளேயர். இவங்கள கிராண்ட் லீக்ஸ்ல உங்களோட 80% ஆஃப் டீம்ஸ்ல பிக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய கிளைன் மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளேசஸ், நிக்கோலஸ் பூரான், கேஎல் ராகுல், இவங்கள 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ என்ன சொல்ல நீங்க சொன்னதுனால நான் எடுக்கல அப்படிங்கிற மனநிலைக்கு போகாதீங்க. கிராண்ட் லீக்ஸ் 10 டீம் போடுறவங்களுக்கு இது புரியும், அவங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க.
ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு இந்த 7 பிளேயருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50% இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்போ ஒரு 2 பிளேயர் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். ஆனா இருக்கிறதே வந்து 3 பிளேயர் தான் அப்படிங்கிறப்போ இதுல சேஃபான ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறோம் அப்படின்னா முகமது சிராஜ், குர்னல் பாண்டியா இந்த 2 பேருமே ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன். குர்னல் பாண்டியாவும் முகமது சிராஜும். என்ன காரணம் அப்படின்னா குர்னால் பாண்டியா பேட்டிங்ல வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15-20% கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாரு. மினிமம் 3 ஓவர் அவர் போல் பண்றாரு. ஒரு விக்கெட்டுக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். முகமது சிராஜ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஹெட் டு ஹெட்ல நல்லா போல் பண்றாரு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா டெத் ஓவர்ல ஒரு ஓவரால் போல் பண்ணுவாரு. ஸோ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ஸோ அதனால முகமது சிராஜ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட இருக்கிற மைனஸ் பவுல் பண்ணல, பவுல் பண்ணாதது அவருக்கு இருக்கிற மைனஸா தெரியுது. ஸோ பேட்டிங்ல வந்து மினிமம் ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுனால சிராஜ் அண்ட் குர்னால் பாண்டியா 2 பேருக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துக்கோங்க. இந்த 50-74% இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல 25-49% இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல 2-3 பேர் வரைக்கும் உங்களோட டீம்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல தினேஷ் கார்த்திக் இம்பாக்ட் பிளேயரா தான் வரப்போறாரு. ஸோ ஃபீல்டிங் பண்ண மாட்டாரு. கேட்ச்ல எல்லாம் அவருக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது. இம்பாக்ட் பிளேயரா வரப்போ இப்போ செகண்ட் அவர் ஃபீல்ட் பண்ண மாட்டாரு, வெளியே உட்காந்துக்குவாரு. பேட்டிங்ல வந்து 30+ ரன் அடிச்சா மட்டும் தான் ஃபேண்டசி டீம்ல வர முடியும். அவரோட டவுனுக்கு வந்து 30 ரன் அடிப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அவரை நம்ம வந்து கொஞ்சம் ஒமிட் பண்ணிக்கலாம். ரவி பிஸ்னாய் 43% யூசர்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆர்சிபி டீம்ல இருக்கிற டாப் 4 பேர்ல 3 பேர் ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். மயன்க் யாதவ் 33% யூசர்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் அவுட்டுக்கு நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அனுஜ் ராவத் விக்கெட் கீப்பர் பண்றாங்க. சோ விக்கெட் கீப்பர்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துடும். தென் பேட்டிங்ல கண்டிப்பா கடைசி 5 ஓவருக்குள்ள அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு வந்துடும். 15-20% வரைக்கும் அடிப்பாரு. ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்க நீங்க வந்து அனுஜ் ராவத்தை இந்த 25-49% ஃபர்ஸ்ட் ஆலா நம்ம பிக் பண்ணிக்கலாம். நவீன் உல்லக் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாருங்க. டெத் ஓவர்ல பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா நவீன் உல்லக் நீங்க வந்து இந்த டீம்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா யாஸ் தயால். ஸோ யாஸ் தயால் வந்து நம்ம ஒரு விக்கெட்டுக்கு எதிர்பார்க்கலாம். தென் இதுல இப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய ஒமிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல மயங்க் யாதவ், யாஸ் தயால், ரவி பிஸ்னாய், தினேஷ் கார்த்திக் இந்த 4 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை சூஸ் பண்றோம் அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணிடும் அப்படிங்கிற வடல டீமை போட்டீங்கன்னா அதுல யாஸ் தயால் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 15-24%. இந்த 15-24%க்குள்ள மினிமம் ஒருத்தர் மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருக்கிறது 2 பேர் அப்படிங்கிறப்போ இதுல வந்து மோசின் கான் தான் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாருங்க. ஃபர்ஸ்ட் பவுலா இருந்தாலும் சரி, செகண்ட் பவுலா இருந்தாலும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா பவுல் பண்ண போறப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ தேவ்தத் படிக்கல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பிக் டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக்கு கண்டிப்பா அந்த ஒரே ஒருத்தருக்கு வந்து நான் தேவ்தத் படிக்கல வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். சோ மோசின் கான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 பேத்தையுமே நீங்க பிக் பண்ணிக்கலாம். மோசின் அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா தேவ்தத் படிக்கல், மோசின் கான் 2 பேத்தையுமே ட்ரை பண்ணிக்கலாம். செகண்டா தான் பவுல் பண்ண போறாங்க ஆனா தோத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி டீமை போட்டீங்கன்னா மோசின் கானை மிஸ் பண்ணிட்டு தேவ்தத் படிக்கல மட்டும் பிக் பண்ணிக்கலாம். 0-14% இருக்கக்கூடியவங்கள மினிமம் 3 மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்குமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்கள ஒரு 3-4 பேர் வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ இதுல ரஜித் படிட்டாரோட டவுன் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்குங்க. ஏன்னா அவர் கீழே இறக்கிக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வர்ற டவுனுக்கு வந்து ஒரு 14 ஓவர் 15 ஓவருக்கு அப்புறம் வர்றாரு. வெரி ஃபர்ஸ்ட் பாலா இருந்து அடிச்சாடுங்கிற ஒரு டைம்ல வர்றப்போ அதுதான் பண்ணுவாரு. ஒரு 15+ வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கொஸ்டின் மார்க். ஆனா 1 டவுன் அவரை இறக்கி விட்டாங்கன்னா கண்டிப்பா ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. ஆனா இறக்கி விடல, அது மட்டும் தான் அவருக்கு இருக்கிற மைனஸா இருக்கு. பை சான்ஸ் இந்த மேட்ச் அவர் 1 டவுன் இறக்கி விட்டாங்கன்னா அவரோட பேட்ல இருந்து 30+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். டாம் கரன் உள்ள வந்தாருன்னா அவர் வந்து மஸ்ட் ட்ரைங்க போத் இன்னிங்ஸ்லுமே. அதுவும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 2-3 விக்கெட் கூட எடுப்பாரு. செகண்டா பவுல் பண்ணாருன்னா 1 விக்கெட் எடுப்பாரு. பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் 10+ ரன்ஸுக்கு அடிப்பாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மயங்க் தாகர் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. அது இல்லாம ஆப்போசிட் சைட்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமா இருக்கிறதுனால அவரோட ஓவர் இன்னும் கம்மியா வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. விஜய்குமார் வைசாக். ஸோ விஜய்குமார் வைசாக் பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் இங்க பிளே பண்ணிருக்காரு. ஸோ விஜய்குமார் வைசாக் ஒரு பிக் டிஃபரன்ஸில் லோ பர்சன்டேஜ் பிக்கை நீங்க கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாஸ் தக்கூர் உள்ள இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிக் டிஃபரன்சியல் பிக் அவர் தான். டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவார் லக்னோக்காக. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் இது பேட்டிங் பாரடைஸ்.
ஸோ பவுலர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட்ஸ் பெருசா கிடைக்காது. ஸோ யாஸ் தாக்கூருக்கு பதிலாக மயங்க் யாதவை 33% யூஸர் ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்க அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே சேம் ஒரே மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ யாஸ் தக்கூரா மயங்க் யாதவா அப்படிங்கிறப்போ மயங்க் யாதவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூசுவல் சேஃப் விராட் கோலி தாங்க. விராட் கோலி, கேமரான் கிரீன், மேக்ஸ்வெல் இந்த 3 பேருமே ஸ்மால் லீக்ஸ் சேஃபான ஆப்ஷன். தென் அதே மாதிரி குயின்டன் டிகாக், கேஎல் ராகுல் இந்த 2 பேருமே ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன். இவங்க எல்லாத்தையுமே இந்த 5 பேர்த்தையும் தான் மாத்தி 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 உங்களோட ஆப்போனன்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வந்திருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம யாரை பிக் பண்ணலாம்? தேவ்தாட் படிக்கலுக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி இந்த மேட்ச் ஒரு ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி பேக்ஸ்டோலுக்கு கிராண்ட் லீக்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கலாம். டாம் கரண்ட் இருந்தாருன்னா, டாம் கரண்ட் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அவருக்கு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி முகமது சிராஜுக்கு இந்த மேட்ச்ல கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன் சைஸ் சொன்னதும் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மேபி இதுல ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணணும், இன்னும் இந்த விஷயத்துல ஆட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் எங்களுக்கு கிடைக்கும். நாங்க கிராண்ட் லீக்ஸ்க்கான எங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல அதையும் நாங்க ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.